மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டேங்க. ஆஃப்டர்நூன் குக் பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு பிசுன்னு இருந்துச்சுங்க, எண்ணெயெல்லாம் ஊற்றினனால. அப்பப்போ கையோடு தொடச்சிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்குமேனு அடுப்பு நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டேங்க. தொடச்சி எடுத்துகிட்டு நான் ஆஃப்டர்நூன் லஞ்சு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சோறு, பாவக்காய் செமி கிரேவி, அவரைக்காய் உருளைக்கிழங்கு காரக்கறிங்க. பாவக்காய் பொரியலுக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அது கூட வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டுருக்குறேங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அவரைக்காங்க இவ்வளோதான் வந்துச்சு, சத்து பத்தில் போல் உரமெல்லாம் போட்டு தண்ணியை நிறைய விட்ருக்குங்க. சரி இவ்வளோ இருந்துச்சு, சரி விட்டா இது காஞ்சி போயிருமே, இந்த காய் மட்டும் பொரியல் பண்ணலாம் கொஞ்சம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்குதுங்க. சரி வதங்கட்டும், அதுக்குள்ளே அவரைக்காய் கட் பண்ணிட்டுருக்குறேன். அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு காரக்கறி மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக அவரைக்காய் இருக்குதுங்க, அதனால் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து அது இது கூட கட் பண்ணி சேர்த்து தேங்காய் போடாமல் ஒரு ட்ரையாக ஒரு பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக இருந்ததோட பேனே வச்சுக்கிட்டேங்க. சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ண அவரைக்காய் உருளைக்கிழங்கு 2 சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. என்னம்மா என்ன வெளியே நீங்கள் விளையாட நீங்கள் அவரைக்காய் பொரியல் செய்யும்போது, முட்டைக்கோஸ் பொரியல் செய்யும்போதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கொத்தவரங்காய் பொரியலுக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவரைக்காய், முட்டைக்கோஸ், கொத்தவரங்காய் எல்லாத்துக்குமே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா பொரியல் அல்டிமேட்டாக இருக்குங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்குங்க. யாரும் உருளைக்கிழங்கு எந்தெந்த பொரியலுக்கு எந்த மாதிரி காம்போவாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவரைக்காய் உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுட்டுங்க, அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு அந்த பாவக்காய் வதங்கிட்டு இருக்கிற எடுத்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டுங்க. அவரைக்காய் உருளைக்கிழங்கு அது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுங்க. நல்லா உங்களுக்கு மசிய மையாட்டாக தக்காளி வேணும்னா தண்ணி லைட்டாக தெளித்து மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா மையாட்டாக வெந்துடுங்க. தக்காளி நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு க்யூப்பாக கட் பண்ணால் பாவக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். நான் இந்த பாவக்காய் வதக்கி விட்டது அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த அவரைக்காய் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்தேங்க. இன்னும் லைட்டாக வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அதே மூடி வச்சுட்டேங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பரட்டை மூடி வச்சுட்டேங்க.
பாவக்காய் உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. ஸோ அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு பாவக்காய் எடுத்து இந்த அடுப்பில் வச்சுட்டு சிம்லேயே எடுத்து வச்சு நல்லா சிம்லேயே கிளறி விட்டோம்னா பாவக்காய் நல்லா பூவாட்டம் வெந்துடுங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து பரட்டி மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா மூடி வச்சே வேக வச்சிங்கன்னா பாவக்காய் சாமி கிரேவி ரெடிங்க. கலர் விடுங்க, அப்பப்போ கலரி விட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காதுங்க. இது வெறும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் சாப்பாடு பக்கத்து வீட்டில் இருக்கிறக்கா முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது போக கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு அவரைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், பாவக்காய் கிரேவி இருக்குங்க, தயிர்.